Hello everyone, welcome back to my channel. ரெண்டு வந்து பென்னி ஸ்டாக்ல மந்த்லி சார்ட்ல ஸ்ட்ராங்கா வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி ஸ்டாக் உடைய வந்து பிரைஸ் மூவ்மெண்ட் ஷார்ட் டர்ம் தென் வந்து லாங் டர்ம்ல எந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம் இந்த வீடியோ மூலியமா நம்ம பார்க்க போறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரைடன்ட். இது வந்து ஸ்டாக் உடைய வந்து மந்த்லி சார்ட்ல பார்த்தோம்னா இங்க வந்து ஸ்டாக் அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ப்ரோக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் வந்து பிரேக் அவுட் கேண்டில். ஸ்டாக்ல வந்து வார்னிங்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்டாக் உடைய வந்து ப்ரீவியஸ் ஆல் டைம் பார்த்தோம்னா 52, ஸ்டாக் உடைய வந்து கரண்ட் க்ளோசிங் பார்த்தோம்னா 45. ஸோ எனி டைம் ட்ரைடன்ட் இதோட வந்து ஆல் டைம் ஹையை வந்து ப்ரோக் பண்றதுக்கு ஸ்டாக் வந்து ட்ரை பண்ணலாம்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் வந்து ஸ்டாக் 50க்கு மேலே வந்து ஸ்டாக் வந்து க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா ஃபர்தராக வந்து இந்த ஸ்டாக் ஷார்ட் டேர்மில் 60 வரை வந்து போகலாம்னு நான் வந்து நினைக்கிறேன். லாங் டேர்மில் இங்கே வந்து ஸ்டாக் 70 வரை வந்து போகிறதுக்கு வந்து ஸ்டாக்ல வந்து வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து ஸ்டாக் கூட வந்து டே சார்ட். ஸோ நம்ம டே சார்ட்ல பார்த்தோம்னா ஸ்டாக் வந்து 35ல இருந்து 52 வரையும் வந்து ஒரு வந்து நல்ல வந்து ரேலி. தென் 52ல வந்து ஸ்டாக் வந்து ரிஜெக்ஷன் ஆகி ஸ்டாக் உடைய வந்து பிரைஸ் படிப்படியாக வந்து கீழே இறங்கி 42ல வந்து சப்போர்ட் எடுத்து அகைன் வந்து மேலே போகுது. ஸோ ஸ்டாக்ல வந்து இருக்கக்கூடிய வந்து ஃபர்ஸ்ட் வந்து சப்போர்ட் பார்த்தோம்னா 42, தென் வந்து நெக்ஸ்ட் வந்து இருக்கக்கூடிய வந்து சப்போர்ட் பார்த்தோம்னா 38. ஸோ இந்த வந்து பிளேஸ்ல ஸ்டாக் வந்து நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா பை பண்றதுக்கு ஒரு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து ஸ்டாக் 50க்கு மேலே வந்து ஸ்டாக் வந்து க்ளோசிங் இருந்துச்சுன்னா ஃபர்தராக வந்து இது வந்து ஸ்டாக் 60, தென் வந்து லாங் டர்ம்ல வந்து 70 வரை வந்து ஸ்டாக் வந்து போறதுக்கு இது வந்து வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் கெய்தான் கெமிக்கல். இது வந்து ஸ்டாக் உடைய வந்து மந்த்லி சார்ட். ஸோ மந்த்லி சார்ட்ல பார்த்தோம்னா இங்க வந்து ஸ்டாக் டிசைடிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னை வந்து ப்ரோக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸ்டாக்ல வந்து வார்னிங்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்டாக் உடைய வந்து ஆல் டைம் பார்த்தோம்னா 96, ஸ்டாக் உடைய வந்து கரண்ட் க்ளோசிங் பார்த்தோம்னா 90. ஒன்ஸ் வந்து ஸ்டாக் 100க்கு மேலே வந்து க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா ஃபர்தராக வந்து இந்த ஸ்டாக் 120, தென் வந்து 140, தென் வந்து ஃபைனலாக வந்து லாங் டர்ம்ல இந்த வந்து ஸ்டாக் 160 வரையும் வந்து ஸ்டாக் வந்து போறதுக்கு இது வந்து வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து ஸ்டாக் உடைய வந்து டே சார்ட். ஸோ நம்ம டே சார்ட்ல பார்த்தோம்னா ஸ்டாக் 67ல இருந்து 96 வரையும் வந்து ஒரு வந்து நல்ல வந்து ரேலி. தென் 96ல வந்து ஸ்டாக் வந்து ரிஜெக்ஷன் ஆகி 82ல வந்து சப்போர்ட் எடுத்து அகைன் வந்து ஸ்டாக் உடைய வந்து பிரைஸ் இப்போ வந்து மேலே போகுது. ஸோ ஸ்டாக்ல வந்து இருக்கக்கூடிய வந்து ஃபர்ஸ்ட் வந்து சப்போர்ட் பார்த்தோம்னா 82, தென் வந்து நெக்ஸ்ட் வந்து இருக்கக்கூடிய சப்போர்ட் பார்த்தோம்னா 77, அண்ட் தென் ஃபைனலாக வந்து இருக்கக்கூடிய சப்போர்ட் பார்த்தோம்னா 70. ஸோ இந்த வந்து பிளேஸில் ஸ்டாக் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிச்சுன்னா நம்ம பை பண்ணுறதுக்கு ஒரு வந்து நல்ல வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து ஸ்டாக் 100க்கு மேலே வந்து ஸ்டாக் வந்து க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா ஒரு வந்து நல்ல வந்து ரேலியை ஸ்டாக்ல நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே வர்ஸ், இந்த வந்து வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.